அஸ்ஸலாமு அலைக்கும். சம்மர் இஃப்தார் ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஒரு நம்ம சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற கடல் பாசியும் சேர்த்து நம்ம எடுத்ததுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ சுகரும் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை நல்லா வடிகட்டிட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 ட்ரேலையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜூஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடற்பாசியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஃப்தார் டைமிங்கு நோம்பு திறந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல்லையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சப்ஜா சீரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாதாம் மிசினும் சேர்த்துக்கலாம். பாதாம் மிசினும் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம எடுக்கிற பாலுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ சுகரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான பாலாக 1/2 லிட்டர் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு இஃப்தார் டைமுக்கு நல்லா ஜில்லுன்ட்டு நம்ம பரிமாறிக்கலாம். இல்லை ஐஸ் பிடிக்காதுன்னா பார்த்திங்கன்னா சும்மாவே பரிமாறிக்கலாம். ஐஸ் கியூப் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு அருமையான டேஸ்ட்டோடு தான் இந்த ரெசிபியை ரெடி பண்ணியிருக்கேன் இஃப்தார் டைமிங்க்கு. உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.